வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம ஜேவி அல்டிமேட் இண்டிகேட்டரை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இது எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகுது அப்படியே ரெகுலராக வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். இப்போ புதுசாக அதில் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த அப்டேட்ஸ்லாம் என்ன, இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப்லாம் எந்த அளவுக்கு அவங்க பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க, இண்டிகேட்டர் நல்லா அருமையாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய கருத்துக்களை பேசி அனுப்பியிருக்காங்க, டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குது, இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குது, இல்லை ஸ்டாப் லாஸே அடிக்காமல் நல்லா அருமையான ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இண்டிகேட்டரை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு முன்னால் ஒரு டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எப்போவுமே ரிஸ்க்கானது. இதில் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றதுக்கு முன்னால் ஒரு தடவை 4 தடவை நல்லா யோசிச்சிங்க. உங்கள் பணத்திற்கு மிகவும் ஆபத்தான விஷயம் ஷேர் மார்க்கெட்டில் வருது. ஓகேங்களா? அதனால் எதை ஒன்றையும் பை பண்ணுறதுக்கு செல் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்களாக ஓனாக அனலைஸ் பண்ணீங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபத்திற்கும் நஷ்டத்திற்கும் இந்த சேனலில் நானும் பொறுப்பு இல்லை. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், குரூட் ஆயில் ட்ரேட் தான். இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு எந்த அளவுக்கு நல்லா செல்லிங்கில் இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரியும். இது 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ அப்படியே 5 மினிட்ஸாக மாற்றினீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் லோட் ஆகுது. அது டைம் ஃப்ரேம் பாருங்கள், 1 மினிட்லேருந்து பாருங்கள், 1 மினிட்லேருந்து டெய்லி கேண்டில் வரலுமே எல்லாமே பெயரிஸ். மார்க்கெட்டு பாருங்கள், 5790 என்ட்ரி கொடுத்தது. செல்லு பாருங்கள், இந்த இடத்துலையே செல்லு காமிச்சிருச்சு. இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி. அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா பாருங்கள், 8வது டார்கெட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வருது 1:6. அதான் 6R இருக்குது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்னு பாருங்கள் 1:1, 1:1.5, 1:2, 1:2.5, 1:3, 1:4, 1:5 அப்படின்னு 10 டார்கெட்ஸ் ஓரில் இருக்குங்க. ஓகேங்களா? பாருங்கள், 10 டார்கெட்ஸ் இருக்குது. அதே போல் நம்ம இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டர் தேவை அப்படின்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணலாம். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. அதில் லைவ் அப்டேட்ஸ் அப்பப்போ நான் என்னோடய வியூஸ் கொடுத்துட்ருப்பேன். அது உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இதெல்லாம் டார்கெட்ஸு, 10 டார்கெட்ஸு. அதில் பாருங்கள், மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் அப்படிங்கிறது எல்லா டைம் ஃப்ரேம் புல்லிஸாக பேரிஸான்னு காமிச்சிடும். மார்க்கெட் என்ன கண்டிஷனில் ஓவராலாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதே போல் அப்சைடு போகக்கூடிய மார்க்கெட்டு பாருங்கள், ஃபுல்லாக க்ரீன்லேயே இருக்கும். ஓகேங்களா? இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம்லாம் பாருங்கள், ஒன்று மேலே போகுது, ஒன்று கீழே வருது, அப் அண்ட் டவுனு ரெட்டு க்ரீனு தான் இருக்கும் இண்டிகேட்டர். அது இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறதுக்கு மேலே நார்மல் மார்க்கெட்டில் பாருங்கள், இங்கே மேலே போயிட்டு இருக்கிற 3 கேண்டில் போனோம், 4வது கேண்டில் ரெட்டு பார்த்தோன்னே இங்கே இறங்கிருமோ அப்படின்னு நம்ம பயம் வரும். அடுத்த கேண்டில் க்ரீன் ஆகும், திரும்ப ரெட்டு வரும். உடனே இந்த இடத்துல திரும்பிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வரலாம். ஆனால் நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு இறங்குற மார்க்கெட்டு சரி பாருங்கள், ரெட்டு க்ரீனு தான் இறங்குது. ஏறும் போதும் ரெட்டு க்ரீன் தான் ஏறிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம எங்கே திரும்புன்னு தெரியாமல் லாஸில் உட்காந்துட்டு இருப்போம், இல்லைன்னா எக்ஸிட் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும்னா பாருங்கள், அப் சைடு போகக்கூடிய மார்க்கெட்டில் அத்தனை கேண்டிலும் க்ரீனாக இருக்கும், டவுன் சைடு வரக்கூடிய மார்க்கெட்டில் அத்தனை கேண்டிலும் ரெட்டாக இருக்கும். அது கூடவே பாருங்கள் ஒரு க்ரீன் லைன், இது வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். அவங்க பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இடத்துல நீ ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா அடுத்து பாருங்கள் இந்த ஸ்டெப்பு அப்படி நிற்கிது பாருங்கள். கேண்டில் கொஞ்ச நேரம் சஸ்டன் அடிச்சுன்னா அந்த லைனு வெர்டிகலாக மேலே இறந்து ஃப்ளாட்டாக மாறிடும். அப்போ அது கீழே கொஞ்சம் பஃபர் வச்சு நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். அடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போகும்போது அந்த லைன்ஸ் வெர்டிகலாக மேலே ஏறும். அதுக்கடுத்து மார்க்கெட் இங்கே சஸ்டன் ஆகும்போது பாருங்கள், அந்த லைனு ஃப்ளாட்டாக மாறிடுது. அப்போ இங்கேருந்து ஸ்டாப் லாஸ் தூக்கி இந்த இடத்துக்கு போடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், செல்லு காமிச்சது இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணவும் என்ட்ரி 2-3 கேண்டில், அடுத்து 4 கேண்டிலாட்டும் அங்கே பிரேக் பண்ண வேலை, ஸ்டாப் லாஸுக்கும் போக வேலை. அடுத்து 5வது கேண்டில் 6வது கேண்டில் பிரேக் ஆகுதுங்கும் போது பாருங்கள் 5790 அப்படிங்கிறத என்ட்ரி காமிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு டார்கெட் ரீச் ஆகிருக்குன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னு இருக்குது. வாங்க அது நிஃப்டியில் பார்ப்போம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்
எப்பவுமே இந்த தெரியுதுங்களா, இந்த ஓஆர்பி லோ, இங்க ஓஆர்பி ஹைன்னு பாருங்க லெட்டர்ஸ் தெரியுது. இந்த கிரீன் லைன் பாருங்க ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹையும் லோவா மார்க் பண்ணி பாருங்க. இது 9.25 கேண்டல் ஃபர்ஸ்ட் கேண்டல் தெரியுதுங்களா. இது பாருங்க இந்த ஹையை ஒரு கிரீன் லைன் மார்க் பண்ணிருச்சு, அடுத்து இந்த லோவை ஒரு ரெட் லைன் மார்க் பண்ணிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணா மார்க்கெட் அப் சைடு போகும், இல்ல லோவை பிரேக் பண்ணா மார்க்கெட் லோ டவுன் சைடு போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சில நேரம் டவுன் சைடு பிரேக் ஆகிற மாதிரி மாறிட்டு இன்னைக்கு போன மாதிரி அப் சைடும் போகலாம். ஓகேங்களா. ஆனால் இது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் மட்டுமே இல்லை. இது பாருங்க, நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேம் மாற்றினீங்கனாலும் கரெக்டாகவே இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இப்போ பாருங்க 9.25 கேண்டில், இது 1 மினிட் கேண்டில். இங்கே பாருங்க டைம் ஃப்ரேம் பாருங்க 1 மினிட். 1 மினிட் கேண்டிலோட ஹை லோ மார்க் பண்ணி நமக்கு ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்துடும். இது நீங்கள் 3 மினிட்ஸாக மாற்றினாலும் அதே தான் வரும், இல்லை 5 மினிட்ஸாக மாற்றினீங்கனாலும் அதுதான், இல்லை 15 மினிட்ஸாக மாற்றினீங்கனாலும் அதே ரேஞ்சு தாங்க. ஓகேங்களா. இது பாருங்க ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டுங்கிறது பாருங்க 3 மினிட்ஸ். அடுத்தது 30 மினிட் 50 மினிட்ஸாக மாற்றுவோம். தெரியுதுங்களா. இது ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க 9.25, இன்னைக்கு 17ஆம் தேதி. ஓப்பன் ரேஞ்ச் லோ, ஓப்பன் ரேஞ்ச் ஹை, அது கூடவே நம்ம ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லெவல்ஸ் தெரிய வந்துருது பாருங்க. பிடிஹெச்ங்கிறது ப்ரீவியஸ் டே ஹை, பிடிசிங்கிறது ப்ரீவியஸ் டே க்ளோஸ், ப்ரீவியஸ் டே லோங்கிறது இங்கே பாருங்க பிடிஎல் நேத்தியோட லோ ப்ரைஸ் இதுதான். அந்த லெவல்ஸ் இதுலேயே வந்துடும். நம்ம இண்டிகேட்டரை பொறுத்தவரை அப்புறம் ஹைக்கனாசி கேண்டில் பாருங்க, இதுலேயே நார்மல் கேண்டில் பை காமிச்சதுக்கப்புறம் எல்லாமே கிரீன் கேண்டில், அது கூடவே ஹைக்கனாசி கேண்டிலும் சேர்ந்து பாருங்க ஹையரை ஹைலோ ஹையரை ஹைலோன்னு போயிட்டே இருக்குங்க. ஓகேங்களா. அது கூட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைனும் டவுன் சைடு இறங்கும்போது ரெட் கலரில் இருக்கிறது அப் சைடு திரும்பும்போது கிரீன் கலராக மாறிடும். ஹைக்கனாசி கேண்டிலும் டவுன் சைடு பாருங்க லோயர் ஹை லோயர் லோன்னு வந்துகிட்டே இருக்கு, அப் சைடு திரும்பணும்னு ஹையர் ஹை ஹைலோன்னு போயிட்டே இருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டன் ஆகிட்டே இருந்தாலும் ஹைக்கனாசி கேண்டில் ஹையர் ஹை ஹைலோன்னு போகும்போது மார்க்கெட் இன்னும் தொடர்ந்து மேலே போக தான் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இதில் டைம் ஃப்ரேமில் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் புல்லிஸில் இருக்கா பியரிஸில் இருக்கா அப்படிங்கிறத வச்சே நீங்கள் மார்க்கெட் ஓவராலாக என்ன ட்ரெண்டு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஈஸியாக கணிச்சிடலாம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் இது பாருங்கள், என்ன வேணாலும் இந்த ஹெச்எல்சி செட்டிங்ஸ் தேவைன்னா பாருங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் இப்போ காணாம போச்சுங்களா. அடுத்தது இதில் இன்னொன்று சொல்ல மாதிரி பாருங்க 200 EMA மார்க்கெட்டோட ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறது. 200 EMA இல்லாமல் எந்த இண்டிகேட்டரும் நான் கிரியேட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி ட்ரேட் எடுக்கிறதும் 200 EMA இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதே இல்லை. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது 200 EMAங்கிறத நிறைய பேர் ஒரு பொசிஷனலாக லாங் டேர்முக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இன்ட்ராடேக்கும் நீங்கள் 1 மினிட்லேருந்து 3 மினிட் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 1 ஹவர்னு என்ன டைம் ஃப்ரேமில் வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்தாலும் சரி, அந்த 200 EMAங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகும், அதே நேரத்தில் அது டார்கெட்டாகவும் யூஸ் ஆகும். முக்கியமாக மார்க்கெட் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது 200 EMA இன்ட்ராடேவிலையும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுற சப்சிடரிலாம் என்ன சொல்லியிருக்காங்க, அது இண்டிகேட்டர் எந்தளவு ஒர்க் ஆகுது அதை பற்றியும் பார்ப்போம். இப்போ பாருங்கள் 200 EMA வேணும்னா அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். அதே போல் பாருங்கள் இந்த ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் இந்த லெவல்ஸ் வேண்டாம்னா அதையும் டிசேபிள் பண்ணிக்கலாம். வெறும் பை செல் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ் அது மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. வச்சுட்டு இந்த இடத்துல ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். இந்த இடத்துல ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா மற்ற லைன்ஸ்லாம் வராமல் போயிடும். நமக்கு அத்தனை லைன்ஸும் இருந்தால் இந்த ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிரேக் அவுட் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் பாருங்க 1:1 1:2 1:5 வரலும் பாருங்க. அப் சைடில் ஒரு 5 லெவல், டவுன் சைட்லேயும் ஒரு 5 லெவல் இருக்கு. நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து நிஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1:1 1:2 அது இருந்தாவே போதுமானது தான். ஆனால் குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், அதே போல் ஃபாரஸ்ட் ட்ரேடிங் இது எல்லாத்துக்குமே நம்ம இண்டிகேட்டர் சூட் ஆகும். அதாவது ட்ரேடிங்கில் வரக்கூடிய அத்தனை சார்ட்டுக்குமே சூட் ஆகும். ஓகேங்களா.
இதில் நீங்கள் 1 minute 3 minute வச்சு ஸ்கால்பிங் பண்ணலாம், ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். இன்ட்ராடேக்கு 5 minutes எல்லாம் வச்சு பண்ணலாம், 50 minutes. அதே ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணால் 30 minutes, 1 hour 2 hour வச்சு ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். ஒரு பர்சனலாக ட்ரேட் எடுத்து வைக்கணும்னா ஒரு டெய்லி கேண்டில் வீக்லி கேண்டில் வச்சு கூட நீங்கள் என்ட்ரி கரெக்டான என்ட்ரி கிடச்சிதுன்னா எடுத்து வச்சு ஒரு ஸ்விங் ட்ரேடு லாங் டேர்ம் கூட நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். நம்ம இண்டிகேட்டர் பொறுத்தவரை எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் சூட் ஆகும், எல்லா மார்க்கெட்டுக்கும் சூட் ஆகும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப், ஃபின் நிஃப்டி, அதே போல் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஸ்டாக்ஸு, ஸ்டாக் ஆப்ஷன்ஸு, கமாடிட்டி, நேச்சுரல் கேஸ், குரூட் ஆயில், சில்வரு, கோல்டு, அதே போல் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், பிட்காயின், எத்திரியம், சொலோனா, இந்த மாதிரி அத்தனை மார்க்கெட்டுமே சூட் ஆகும். ஓகேங்களா? இது ஃபியூச்சர் ட்ரேட் வந்து எல்லாத்துக்குமே அவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் பாருங்க, இதில் என்ட்ரி கிடைச்ச கேண்டில் நேச்சுரல் கிளாஸ் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்க, நேச்சுரல் கிளாஸ் எல்லாமே ரெட் கிரீன் இருக்குங்களா? நம்ம இண்டிகேட்டர் ஆட் ஆனோன்னா என்ன ஆகுது பாருங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு பெரிய ஃபாலை ஒரு கிரீன் கேண்டில் பார்த்தோன்னா பயந்துரும். ஆனால் நம்ம இண்டிகேட்டர் பாருங்க, ஃபர்ஸ்ட் செல்லு காமிச்ச லோ பிரேக் பண்ணாவே நம்ம என்ட்ரி, இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சிருக்கோம். இங்கே பாருங்க, இப்பயும் பாருங்க கீழே திரும்ப செல்லு தான் காமிச்சிருக்கு. இந்த 277.4 கீழே வந்தது நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துடலாம். என்ட்ரி எடுத்துட்டு வெயிட் பண்ண பாருங்க, அடுத்தடுத்து டார்கெட் கீழே வருது. அதே போல இதில் பாருங்க, என்ட்ரி கிடைச்ச கேண்டில் இருந்து இந்த எஸ்எல் என்ட்ரி மட்டும் பாருங்க, என்ட்ரி எந்த கேண்டில் கிடைச்சோ அதுல இருந்து இந்த லைன்ஸ் கரெக்டாக ரீச் ஆயிருக்கும். அங்கிருந்து இந்த பிரைஸும் காமிக்கும். ஆனா மார்க்கெட்டு கீழே இறங்க இந்த லைன்ஸ் இந்த என்ட்ரி கேண்டில் நேராகவே டார்கெட் சைடுன்னு முதல்ல இது இவ்வளவு தூரம் இருந்தது, அதெல்லாம் கேண்டில்ஸை மறைக்குது அப்படிங்கிறதுக்காக டார்கெட்ஸோட லைன்ஸ் மட்டும் ரன்னிங் கேண்டில் எங்க இருக்கோ அந்த இடத்துல இருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்குங்க. ஓகேங்களா? இதில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ விஷயங்கள் ஒரே இண்டிகேட்டரில் இதுவரை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இதை இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் வேலை மட்டும்தான், ஃப்ரீ வெர்ஷன்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ரீமியம் இண்டிகேட்டர் தான். இது தேவையான என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி இருக்குது, அதில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீ வெர்ஷன்லேயே நம்ம இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்காக நீங்கள் எதுக்காக ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, பையன் கிளிக் பண்ணுறேன். ஓ, அது நான் ட்ரேடபிள் சிம்பிள். ஓகே, நிஃப்டி வைப்போம். இப்போ பாருங்க, நிஃப்டி எந்த அளவுக்கு அப்சைடு டார்கெட் காமிச்சிட்டு இருக்குன்ட்டு. ஓகேங்களா? மார்க்கெட் இப்போ நல்லா புல்லிஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க, டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு புல்லிஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 நாள் முன்னால் வரலாம், டெய்லி டைம் ஃப்ரேம் பேரிஸ் அப்படின்றத நிஃப்டி நல்ல புல்லிஸ் போய் இருக்கு. எந்தெந்த டைம் ஃப்ரேம் புல்லிஸ் பேரிஸ்னு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் இதில். ஓகே, டெலிகிராம்லையும் பார்ப்போம். இது பாருங்க, நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுலாம் இண்டிகேட்டரை பற்றி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகுது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, 114 என்ட்ரி எடுத்துட்டு 154 என்ட்ரி அடிச்சு எக்ஸிட் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காரு. இதை நிறைய காமிச்சா ஏகப்பட்டது காமிக்கிறாங்க, ஏன்னா அவ்வளோ சப்ஸ்கிரைபரும் சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துருக்கு சார் ஃபர்ஸ்ட் நாள்லயே அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதே பாருங்க, இண்டிகேட்டர் ரியலி வெரி குட் இண்டிகேட்டர் சார், உங்களோட உழைப்புக்கு ஹார்ட் ஒர்க்குக்கு நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதில் பாருங்க, அவரே இன்னொருத்தர் 21 பாயிண்ட் கேட்ச் பண்ணிருக்காரு. இதில் பாருங்க, இவர் என்ன சொல்றாருன்ட்டு, சார் இண்டிகேட்டர் ஷோவிங் பிக் டார்கெட்ஸ், ஆனால் முன்கூட்டியே நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் அருமையாக ஒர்க் ஆகுது அப்படின்னு அவரும் சொல்லிருக்காரு. இதுதான் நம்ம ஜேவி ட்ரேடர் தமிழ் இண்டிகேட்டர், அதாவது நம்ம டெலிகிராம் சேனல். அதில் பாருங்க, இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்ட்டு லைவ் மார்க்கெட்லேயே அப்போ போட்டிருக்கேன். இவர் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் என்ன சொல்றாரு அதை கேட்டு பாருங்க. சார், நான் ஜெபுவும் வச்சிருக்கேன், அந்த தன்னும் வச்சிருக்கேன் சார். ஜெபுல வந்து வெறும் 9 ஜில்ரைக்கு 89-30 நிஜமாவே ரொம்ப சூப்பர் சார். அது எனக்கு அது ரொம்ப பிடிச்சி. 89 ஜில்ரைக்கு 89-35க்கு ஏதோ ஒன்று போட்டு வச்சிருந்தது, பக்கத்துலேயே எட்டி வாக்கில் அது பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கு. நிஜமாவே ரொம்ப சூப்பர் சார். அது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சமாச்சாரங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக இந்த மாதிரி உங்கள் இண்டிகேட்டர் இல்லாமல் ட்ரேடு பண்ணும்போது 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் தள்ளி ஒரு ஸ்டாப் லாஸை போட்டு வைக்கலாம்னு சொல்லி போட்டு வச்சோம்னு வச்சுங்க, எப்போ வந்து
20 25 பாயிண்ட் 30 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுறோன்னா அந்த நேரத்தில் வந்து அடிச்சுட்டு அப்படியே மேலே தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்கினோமோ அதே ரேட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துடுறான். ஆனால் உங்கள் இண்டிகேட்டரில் மாத்திரம் என்ன பியூட்டினா பக்கத்துலேயே வரதில்லை. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி சார். நீங்கள் சொல்கிற அந்த ஸ்டாப் லாஸை போட்டு வச்சுக்கிட்டு பேசாமல் கண் மூடி உட்காந்துக்கலாங்க. அது கரெக்டான டைமாக மாத்திரம் இருந்துச்சுன்னா நம்ம நேரத்துக்கு பர்ஃபெக்டாக நம்மளுடைய பாயிண்ட்டை கேட்ச் பண்ணிடுறோம் சார். நோ டவுட், ரியலி எக்ஸலண்ட் சார். மார்க்கெட் கொடுக்க வேண்டிய மூவ்மெண்ட்டை கரெக்டாக கேட்டிங்களா அவர் என்ன சொல்லிருக்காருன்ட்டு? அதாவது இண்டிகேட்டர் அவ்வளோ அருமையாக இருக்கு, ஒர்க் ஆகுது. ஸ்டாப் லாஸ் போட்டால் ஸ்டாப் லாஸ் பக்கத்துலேயே வரதில்லை சார். நான் பெரும்பாலும் ஸ்டாப் லாஸ் போட்டால் ஸ்டாப் லாஸ் அடிச்சு வச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இண்டிகேட்டர் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ஸ்டாப் லாஸ் பக்கத்துலேயே வரதில்லை, கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்து வெளியே எக்ஸிட் பண்ணுறோம், நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிருக்காரு. ஓகே ஓகேங்க. இப்போ பாருங்க அவங்க அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட் தான் இதெல்லாம். பாருங்க இந்த இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லிருக்காருன்ட்டு. ஜெயவேல் சார் வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? உங்கள் இண்டிகேட்டர் ரியலி சூப்பர் சார். கேட்டிங்களா? அது எவ்வளோ ஒவ்வொருத்தரும் நிறைய அதெல்லாம் பேசியிருந்த எல்லாமே ப்ளே பண்ண பெரிய வீடியோவாக போயிடும். ஓகேங்களா? பாருங்க டெய்லியுமே எந்த அளவுல அருமையாக ஒர்க் ஆகுது அப்படின்னு இதுலேயே பாருங்க 81 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஒவ்வொரு நாளுமே சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட நம்ம இண்டிகேட்டர் அவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகும். பாருங்க 81 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 21 பாயிண்ட் கிடச்சிருக்கு. காலையிலே பாருங்க எந்த அளவுக்குலாம் ட்ரேட் கிடைச்சது. இதில் பாருங்க 60 பாயிண்ட் கிடைச்சது. அதுக்கு அப்புறம் தான் 81 பாயிண்டாக டார்கெட் போயிருந்தது. இந்த இடத்துல பாருங்க ஒரு 22 23 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. கால் சைடில் புட் சைடில் எந்த சைடில் வேணாலும் நம்ம மார்க்கெட்டில் அருமையாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஒருத்தரோட உதவி இல்லாமையே இண்டிகேட்டரோட உதவி மட்டுமே இருந்தாவே நீங்கள் நல்லாவே அருமையாக பண்ணலாம். இதை பாருங்க அடுத்ததாக திரும்ப வரணும். முதல்ல 40 பாயிண்ட் 41 பாயிண்ட் சொன்னார். இப்போ பாருங்க 39 பாயிண்ட் திரும்ப எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இதில் பாருங்க 114 பாயிண்ட் போயிருக்கு. அது தெரியும் 1 மினிட் கேண்டில் தான். ஓகேங்களா? என்ட்ரி கிடைச்சது எங்கேயுமே பாருங்க ரெட் கேண்டிலே இல்லை, எல்லாமே கிரீன் கேண்டில். ஹை கேண்டில் கேண்டிலும் பாருங்க எல்லாமே கிரீன் ஹையர்னு போகுது. ட்ரைலிங் ஸ்டாப் ப்ளஸ் லைன் பாருங்க அப்படியே கரெக்டாக ஸ்டெப்பாக மேலே போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகுதுன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். இதில் பாருங்க ஒரு 79 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபரோட கருத்தை கேட்டீங்க அப்படின்னாவே அதை டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபரோட கருத்தை மட்டுமே வச்சு ஒரு வீடியோ போடுறேன். அதில் வேணா பாருங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்தில் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்க கரெக்டாக வரும். ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி இருக்குது. அதில் நீங்கள் என்னை கான்டெக்ட் பண்ணலாம். இந்த ஜேவி ட்ரேடர் தமிழ் ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் அந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். காலையிலே பாருங்கள் இதெல்லாம் 9:33 சி சைடு தான் மார்க்கெட்டு போக வாய்ப்புன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதே போல் தொடர்ந்து பாருங்கள் 90 ரூபாயிலிருந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு 185 வரலும் போயிருக்கு. அப்படின்னு அது 185 இல்லைங்க, அதுக்கடுத்து 230 வரலும் போயிருது. ஆனால் என்னோட டார்கெட்டு 200 வரலும் வச்சுருந்தேன். அந்த 200க்கும் கரெக்டாக ரீச் ஆகிருந்தது. இதில் பாருங்கள், இதில் தெரியும் 90லேருந்து நான் 200 டார்கெட் வச்சுருக்கேன். அது 200 ரீச் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு பாருங்கள். அது 200ஐயும் தாண்டியே போச்சு. ஓகேங்களா? இது பாருங்கள் 200, அதை தாண்டியும் அது 217 ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அது வரலும் போய் ரீச் ஆயிருந்தது. தெரியுதுங்களா? நம்ம இண்டிகேட்டர் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.